சபையில வாலிப பிள்ளைகள் வரும்போது மனசுக்குள்ள ஜெபம் ஓடிட்டே இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு ஏற்ற காலத்துல திருமணம் நடக்கணும். கல்யாண சபையில முடிஞ்ச அடுத்த நாளில இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகணும், இந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரு குடும்பத்தில் சமாதான சீர்கேடு வரும். அப்ப சமாதான சீர்கேடு வந்த உடனே நமக்கு செய்தி வரும், இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு செய்தி வரும். பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க கூப்பிட்டு செவியில 2 போட்டு ஒழுங்கா போய் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்க. நம்ம கூப்பிட்டு மணிக்கணக்க பேசி வசனத்தை பேசி 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 ஒரு எளிதான ஆலோசனை சொல்லுவோம். இதே போல பண்ணுங்க, இதே போல செய்யுங்களேன், கொஞ்சம் பொறுமையா இருங்களேன், கொஞ்சம் இதை விட்டு கொடுத்து போங்களேன். நீ சொல்லி நான் கேட்பது எப்படி? நீ யாரையா எனக்கு சொல்லுகிறது? உன்னை விட எனக்கு தெரியும். இன்றைக்கு அநேகம் இடங்களிலே மனிதனுடைய வீம்புதான் மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது. நான் பேசுறது ரொம்ப கடினமான வார்த்தைகள் போல இருக்கும், ஆனால் உண்மையான வார்த்தைகள். மனிதர்கள் வீம்புக்காரர்களாக, விட்டு கொடுப்பதற்கு மனிதன் தயார் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் பேசி பார்த்த வீம்புக்காரனாக, அகந்தை உள்ளவனாக, தூஷிக்கிறவனாக, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவனாக. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு இதுவரைக்கும் நல்லா கீழ்ப்படுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு தடவை கேட்கட்டுமா? இன்னொருக்கா. இப்போ உங்களுக்கு ஒழுங்கா அந்த வசனம் விளங்கலை நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒழுங்கா கீழ்ப்படுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதுவாரே, நீ இப்படி இருந்தா. என்னொருக்க கேட்கட்ட அந்த கேள்விய கேட்கட்ட ஐயா, வேண்டாமோ? ஏன் இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு கடைசி காலத்தின் கொடிய காலங்கள் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். எப்படி எழுதுறாரு? என்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி. நேத்து தான் நன்மை வாங்கியிருப்பான்,